தாயே மதுரை மீனாட்சி, பேங்க்ல கடை வாங்கி இந்த கடையை வச்சிருக்கேன். நம்ம கடை ஓகோன்னு ஒன்னா பத்தாது, ஓகோ ஓகோ ஓகோன்னு ஓடணும். அதுக்கு நீதான் அறிவு புரியணும். நல்ல சகுனம். பார்ட்டி ஆர்டர். ஹலோ, சீனி அலங்காரம் சாமியான பந்தல் கடை, சொல்லுங்க. சத்து போச்சு, பந்தல் உடனே அனுப்புங்க. என்ன சகுனம் பயங்கரமா இருக்கு. இந்த விஷயத்தை பயலுகிட்ட சொன்னா போக மாட்டாங்களே. சமாளிப்பா. பாப்பா வயசுக்கு வந்துருச்சா? ஒன்னே ஒண்ணு மட்டும் மண்டையில வச்சுக்கங்க. பச்சை வலையை கட்டிக்கிட்டே இருங்க, பந்த கணக்கா வந்துரும். அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அட்ரஸ் சரியா வாங்காம போறாங்க பாரு. என்ன புதுசா ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்க? குண்டு பாப்பா, சாமியானா பந்தல் போடுறதுக்கு எவனா ஆபீஸ்ல வேலைக்கு சேப்பானா? பக்கத்தூர்ல ஒரு பொண்ணு சடங்கு ஆயிடுச்சுன்னு போய் சொன்னேன். பவுடர், கண்ணாடி, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு கிளம்பிட்டாங்க. என்ன ஆகுதுன்னே தெரியல. என்ன நல்லா இல்ல, இது மட்டும் நல்லாவா இருக்கு? என் வேன்ல போச்சு வச்சா பன்னீர் போமே, அது ஒரு நாள் காணா போச்சுன்னு வச்சுக்க, ஒன்னே தூக்கிட்டு போயிருவாங்க. செலவுக்கு என்ன பண்ணுது பொண்ணுக்கு தாய் மாமனா இருக்கும்டா. 10 போச்சு போல நாவ போடணும். அதை நினைச்சு அழுது போயிருக்காடா. வாங்க எடுத்துடா, நீ சேர்த்து கட்டிடணும்டா. இப்படி தூரம் வந்துட்டா ஒரு பிள்ளையும் காண. பேசும்போதே தெரிஞ்சு ஆத்தா வீரபிச்சாரெல்லாம் வந்திருக்கா. ஆத்தா உன்னை உட்கார வச்சு குழு பாட்டா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? விசேஷ நாளை காலையில தானே பசங்க பந்தலோட வந்துருவாங்க. சார் நம்மகிட்ட இருக்கிறதா புது பந்தல், குண்டூசி ஓட்ட கூட இருக்காது. ஆமா, ஓகே சார், அனுப்பிடுறேன். என்ன பயல்கள்லாம் ஓவரா முறைக்கிறாங்க? தெரிஞ்சு போச்சோ? மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். காசு போட்டு வாங்கினா பாத்து வை. இங்க பாருங்கடா, ஒரே அரஞ்சு வச்சுக்க, கால் வெடிச்சு போகும். பாத்து வைங்கடா. முறைக்கிறத பாரு. என்ன அது பந்தல்லாம் ஓட்டையா இருக்கு? கேள்விட்ட பயலுங்களா, உங்களை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது காலில் விழுகலையா? எப்படி ஓட்டையாச்சு? அதுவா? டெட் பாடி என்ன பெத்த ஆத்தா மூஞ்சில பாருங்கடா. ஆத்தா வந்து நீ பாக்கலாம், நாங்க ஐக்கியா பாக்கணும். மேல பாருங்கடா. ஐயா இருக்காரு. எப்படி
இருந்தா ஓட்ட பந்தல போட்டு என் ஆத்தா முகத்தை வெயில காய விட்டுருப்பீங்க. விரல காய போறேன் நீனும் போகும்போது பந்தல்ல ஓட்டை இருந்து இப்ப ஓட்டையில பந்தல் இருக்கு. முதலாளி உட்காருங்க, சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருக்கும். போய் சொல்லிவிட்டு நல்ல வேலை சடங்குக்கு நினைச்சு எடுத்துட்டு போன புது பந்தல போடல. கேத்து கொண்டு போமே அந்த பந்தல போட்டான். இல்லன்னா புதுசா தரு. அதற்கு பேமெண்ட் கொடுங்கடா. ஆமா இந்தாங்க ஓட்டையும் போட்டு நோட்டையும் கொடுத்தாங்க. என்னைக்குங்க நல்ல வேலை பணத்தையாவது கொடுத்தாங்களே. இவங்க எல்லாம் வேலைக்கு வச்ச குத்தத்துக்கு என்னைய செருப்ப கொண்டியே அடிக்கணும். ஏன்னா நோட்டு ஓட்டியா இருக்க நல்லா பாருங்க, யானமலையா தெரியும். ஆமா மீனாட்சி அம்மன் கோயிலே தெரியுது. முகரையும் இங்கதான் போய் கொஞ்சம் படிக்கிறது. ஹலோ, வெள்ளையில இருந்து சிவனாண்டி பேசுறியா? நாவணிப்பட்டி மூக்காணி மலை கோயில்ல பிள்ளைகளுக்கு காது ஊத்துறேன். பந்தலம் செய். கிடா வெட்டுவியா? என்ன நந்தா? இந்த பாரு, கிடா வெட்டி கறி கஞ்சி போட்டா பந்தல் வருவேன். எல்லாம் பந்தல் வராது. ஐ போன என்ன பேசுற? என்ன பேசுற? அங்க பாருங்க, கடை வாங்கி கடையை நிறுத்திக்கிறேன்டா. ஏன்டா உசுர வாங்குற? போகும்போது சாப்பிடறதும் பேட்டா தர மாட்டேங்கிறிய. புள்ள தவஞ்சிருக்குன்னு சொன்னீங்க, அங்க போய் பார்த்தா கிளைய மண்டே போட்டிருக்க. அதை சுத்தி 10 கிளவி ஒப்பாரி வைக்கிறேன்னு மூக்க சிந்தி சிந்தி பொந்தெல்லாம் நார் அடிக்குது. அனுப்புறதா அனுப்புறீங்க. வயசு பொண்ணு காதல் தொழிலால சூசைட் பண்ணிக்கிச்சு. இப்படியாதான் அனுப்பிச்சீங்கன்னா வர பொண்ணுங்களாச்சும் கொஞ்சம் கலர் கலரா இருக்கும். ஆமா ஆமா, நாங்களும் பசிய மறந்து சந்தோஷமா இருப்போம்ல. அதை விட்டு உனா இளவீடா பார்த்து தேடி அனுப்புறீங்க. அங்க போனா ஒரு டீ தண்ணி குடுக்கறானா? நீங்க என்ன பந்தலம் போட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கீங்க? நம்ம அக்குள்ள வேலை கடையில சொல்லி சாப்பிட வேண்டியதானே? அது எப்படி விட்டுற முடியும்? பந்தல சுத்தாம பாத்துக்கணுமா? எத்தனை ஓட்டை இருக்கு பாரு. ஓசோன்ல ஓட்ட இருக்கான். இத போய் பெருசா பேசிட்டு இருக்காரு. எட்டாவது வரைக்கும் படிச்சிட்டு விஞ்ஞானம் பேசுறேன். போறேன் கஷ்டப்படுறதாலே கஸ்டமர் எல்லாம் கறி குழம்பு கேட்டு கடையை காலி பண்ணி விட்டுருவா. போறாங்கிட்டு. ஹலோ, ஏண்டா மேலூர்ல இருந்து பந்தல் எடுத்தா 100-200 கூடுதலா செலவு. உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா வந்து ஒண்ணு விட்டுடா. அண்ணே கோச்சுக்கிறாங்கண்ணே. பையன் ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. நீங்க முட்டை ஆம்புலேட் கூட போட வேணாம்னே. நீங்க சொன்ன டயத்துக்கு ஸ்பாட்ல பந்தல் இருக்கும். நாலு பேர்ல யாராவன் இடவட்ட பத கூட சொன்ன யாராவன்? யாராவன்? அண்ணே நான் இல்லனே, இவன் தானே. உண்மையை சொல்ல வெட்டி விடுவாங்க. 4 பேருமே இல்லனே. எங்க முதலாளினே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, அம்பலக்காரர் வராரு. வாங்க போய் கூட்டு வருவா. கழிவிட்டு இருக்கு. தோந்தர மாப்ள சரி போல தின்ன கூடாதுடா. போடா பத்தாது. சுட்டே குயிக்க குயிக்க சிக்காயில சூடா இருக்குடா. குடுறா தண்ணியிலடா சாராயமா குடுறா. பச்சை தண்ணியா வச்சிருக்காங்களா? கரியம்ல ஒண்ணும்ல 10,000 ரூபாய் மையல் இருக்கு. பச்சை தண்ணி வச்சுட்டு வாப்ல அடிக்க போறாங்களே. ஐயோ அடிக்க போறாங்க. நல்லா தண்ணி ஊத்தி கழுவு. நிறைய தண்ணி ஊத்துப்பா. அந்த நல்லா தேய்ச்சி கழுவு. உள்ள பையன் என்னத்தான் தின்னுட்டு வந்தாங்க தெரியல. மஞ்சளா வாந்தி எடுத்து வச்சிருக்காங்க. அதை எடுத்து ஊத்துப்பா. தம்பி அதை போத்தியா? ஏண்டா இந்த பந்த மட்டும் என்ன பொணநாத்த அடிக்குது? முதலாளி ஒரு சோசனை வா சொல்லு. நான் சொன்னா கோச்சுக்கிற மாட்டீங்கல்ல? என்னப்பா இந்த பந்தம் இலை வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடுவான். ஐடியாவை கொடுக்குறேன். புது ஆளுகளை பூரா வேலைக்கு சேர்த்துட்டேன். இனிமே உங்களுக்கு இங்க இடம் இல்ல. போங்கடா போங்கடா. என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. போங்கடா போங்கடா. போகலன்னா மண்டையில உடச்சிருவேன். தண்ணியோட கிண்ணத்தை தனியா எடுத்து வச்சிருக்காங்க.
வாங்கடா வாங்க வாங்க. மாப்பிள சரக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. எவன்டா ஓனரு? கவர்மெண்ட். தப்பிச்சாங்கடா. ஏண்டா டேய், ஒரு கட்டிங் கூட இல்லையாடா? கட்டிங் 35 ரூபா மாப்பிள. சரிடா, கட்டிங்ல கட்டிங்க கொடுத்ததே 25 ரூபா. அதுல சைடுக்கே பாதி போயிருச்சு. மீதிக்கு இந்த நாய் பீடி வாங்கிட்டா மாப்பிள. எப்ப பார்த்தாலும் நாய் பிடி பிடி சரக்கு எவ்வளவு ஆசையா இருந்தேன் நானு. ஏதுடா தெரியாம அடிச்சிட்டடா. செல்லோடா நீ செல்லோடா. என்னடா இன்னும் நீ அவனை புரிஞ்சுக்கல. சொல்ல வேடாம். என் மனசு புரிஞ்சு நடந்துட்டு ஒருத்தன் தாண்டா. ஏண்டா போயிட்டு ரொம்ப சாராயப்படா. பச்சை தண்ணிடா மாப்பிள. ஏண்டா தண்ணிய போட்டு ஓனர் அடிப்போங்கிற நீ நடிப்போங்கிற. அவன்டையாவது ஏதாவது தேர்தான் பாப்போம். வாடா மாப்பிள. இல்ல மாப்பிள, ஆத்தாவுக்கு தலையில அடிபட்டுச்சுடா. என்னடா சொல்ற? என்கிட்ட மருந்து வாங்குறது கூட காசு இல்ல மாப்பிள. மருந்துவா காசு இல்லடா. ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இங்க உட்காந்து லண்ட கொடுத்துட்டு இருக்க. நானும் சீரியஸா தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். கொடுத்த காசை அறுப்பு. அதுக்குதான்டா எங்களை மாதிரி வீடு வாசல் இல்லாம ரோட்ல படுத்து தெரிக்கணுங்கிறது. டேய், ஓனர் கையில காலாச்சும் விழுந்து மறுபடியும் வேலையில சேருவோம்டா. வாங்கடா போவோம். திருப்பி போனா கண்டிப்பா சேர்க்க மாட்டான். அவன் கணக்காதான் நம்மள வெளியே வரட்டி விட்டுருக்கான். இன்னைக்கு தேதி 7, சம்பளம் கொடுக்கணும். ஏலே, சாராயத்தை சர்போத் மாதிரி குடிச்சு கடப்புறா நார் அடிச்சா எந்த ஓனர் சும்மா இருப்பாங்க? டேய், இப்ப என்னடா உனக்கு மறுபடியும் அந்த கடையில சேரணும் அவ்வளவுதானே? ஆமாடா. ஆனா போற இடத்துல அந்த படிக்கட்டுல ஏதாவது சொன்னியா சைக்கிள் கடை குண்டு பாப்பா பம்பு தான்டா பேசும். பாருடா வாங்கடா. டேய் போடா. முருகா, இன்னைக்கு உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் பத்தி கிடையாது, கோச்சுக்கிறாத. இருந்தாலும் ஒரு உதவி செய். இன்னைக்கு கடைக்கு எந்த கஸ்டமர் வராம பாத்துக்க. ஏன்னா அந்த பயங்களால கொலவலி எனக்கு விழுந்துரும். டேய் பயல பர்மனன்ட் ஆயிட்டாய் போல இருக்க. இல்ல, இதுக்கு தாண்டா அம்புடுத்தோன்னு சொன்னேன். அப்பவே கையில கால விழுந்திருக்கலாம். கேட்டியா நீ? சம்பள தேதி ஆனா ஓனர் வெட்டி விட்டான்னு தெரியாம பயல எப்படி வேலை ஆகுறாய் பாரு. நீ ஓனரை பாத்துக்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். டேய் ரொம்ப விசுவாசமா வேலை பார்க்காங்கடா. பைசா தேராது. முதலாளி. யாரா நீங்க? முதலாளி, அம்மாவுக்கு தலையில அடிபட்டுருச்சு. ஓஹோ, மருந்து வாங்குறது கூட காசு இல்ல. நீங்க தான் அந்த அடி கொஞ்சம் இருக்கிற ஒழுங்கா வேணா வேலை பார்த்துக்கணும். ஏன்னா அதுவே குடிச்சு போட்டு கூத்தாட அடிக்கிறது. எனக்கு கஸ்டமர் போனா கூட பரவாயில்லடா. ஆனா எவ்வளவு பத்தி பொறுத்தாலும் இந்த நாத்த போகவே மாட்டேங்குது. ஏன்டா இங்க யாரா கக்கா போறது? இது கடையா உங்க விட்டு கொள்ளையா? டேய் டேய் டேய், நீ தானே கக்கா போன? உன் கலர்ல இருந்துச்சு. போய் சொல்றா அதே நாத்தம். டேய் அது உட்காராதடா. ஏனே? நேத்து தாண்டா நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு வயசு பிள்ளை தூக்க மாட்டிக்கிட்டு அந்த பிள்ளைய இந்த சேர்ல வச்சுதான் குத்த வச்சு குளிப்பாட்டணும்டா. பாத்தீங்களா, 2 மாசம் தானே அந்த கல்ல வேலை பார்த்தியான். 2 வருஷம் ஏன் தெரியுமா? இவ்வளவு பந்த பூரா ஆவிலா பறிடா. தம்பிகளா, உங்ககிட்ட மட்டும் ஒண்ணு சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாங்க. இதே கடைக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை, அந்த பொம்பளைக்கு சோறே போடாம பட்டினி போட்டு விட்டுப்படி ஆயிவேன். இந்த இடத்துலதான் துடிதுடிக்க சுத்துச்சு. பேயா சுத்துது இந்த கடையில. டேய், இந்த பேயில ராத்திரி தாண்டா வரும். இந்த பேய் எப்ப வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும், யாரு வேணாலும் வரும். எவ்வளவு யோசிச்சிருந்தோமே. கருப்பு அறக்காத்தெல்லாம் போயிட்டாங்களா? முதலாளி. ஓ, இருக்கீங்களாடா? எங்களை மன்னிச்சிருங்க முதலாளி. நீங்க கடவுள் மாதிரி. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் முதலாளி. விசேஷத்துக்கு மட்டும் தான் போகணும். இனிமே அடம்பிடிக்க மாட்டோம் முதலாளி. 150 வயசு கிளறி சேர்த்தாலும் போறோம் முதலாளி. ஆமா முதலாளி. வாங்க தோற வாங்க. எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான். நீ நல்லா தெரிந்த இவன் கூட சேர்ந்த கெட்டு போன பன்னியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி மாதிரி. யாரு? நீதான்டா. இத திருப்பி வேற சொல்லணுமா? நீங்க செய்யற அட்டுழியத்தெல்லாம் நான் எத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு இருப்பேன்? நீங்க இல்லைன்னா சீன இலங்கன பந்தல் கடை எழுத்து போட்டிட்டு குப்புற கடிச்சு படுத்துக்கிட்டு நினைச்சீங்களா? வேற 4 பேர்த்த வேலைக்கு சேர்த்துட்டேன். அவங்க யார் தெரியுமா? அவங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். எதுக்கும் கலங்காதவங்க. இங்க இருந்துகிட்டே 4 ஊருக்கு பந்தல் போடுவாங்க. முந்தி மாதிரி எல்லாம் இப்ப இல்ல. வேலையெல்லாம் சும்மா சியா. எங்கடா போனாங்க? டேய், இங்க வேலை பார்த்துக்கிட்டு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ஸ் எங்கடா? முதலாளி, அவங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கோ. டேய் டேய், வேலையை பாருங்க. ஆனா ஒழுக்கமா இருக்கணும். உங்களுக்கு என்ன விட்டா வேற நாதி என்ன இருக்கு? என்ன சவுண்ட்? அத நாங்க சொல்லணும்.
சார்ஜ் எடுத்து அடுத்த செகண்டே மாறிடுறாங்க. மதுரை மீனாட்சி இவங்கிட்ட இருந்து நீதான் என்னை காப்பாத்து தெரியுமா? அந்த டைனிங் டேபிள்ல எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்லு. சரிங்க முதலாளி. டேய் கொம்பு எத்தனை? 32. 32. எல்லாத்தையும் காணா போட்டுருங்க. டேய் எண்ணி சொல்லு. 27 போலாம். தின்னி பயல உருப்பட்டுவாடா நீயே. ஹலோ சீனி அலங்காரம் பந்தல் கடை. 18ஆம் குடி ஊராம்பலார் முத்துகருப்பன் பேசுறீங்க. அண்ணே சின்ன பாப்பா பெரிய மனுஷன் ஆயிருச்சு. பாப்பா வயசுக்கு வந்துருச்சா? என்ன ஒருத்த மூஞ்சில கூட ரியாக்ஷனே இல்ல. அண்ணே சீக்கிரம் பந்தல் அனுப்பிச்சுடியா. உடனே அனுப்பிச்சு விட்டுறேன். டேய் ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம 18ஆம் குடி அம்பலகாரோட கடைசி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டான். உடனே போய் பந்தல் போட்டுருங்க. போங்க முதலாளி, வர வர நீங்க ரொம்ப போய் சொல்றீங்க. எவ்வளவு சொன்னா போக மாட்டோமா? நாங்களே நேத்தே சொன்னோம்ல 150 வயசு கிளவி மண்டே போட்டாலும் போறோம்னு. டேய் உங்க அப்பத்தா சத்தியமா சொன்னா நம்புங்கடா. டேய் இங்க பாரு துண்டு போட்டு தாண்டவா தாண்டவா. நீங்க பந்தலே போட்டாலும் நம்ப மாட்டோம். செய்யுங்கடா செய்யுங்க. இப்ப சடங்கான புள்ளியே போன் பண்ணி நான் சடங்காயிட்டே எனக்கு பந்தல் போடுங்கன்னு சொன்னாத்தே நம்புவீங்களா? இருக்கட்டும்டா இருக்கட்டும். நீங்க என்ன கண்டிஷன்ல வேலைக்கு தந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியும்டா. பாக்குறேன்டா நீங்க எப்படி சம்பளம் வாங்குறீங்கறத பாக்குறேன்டா. வாங்கடா. அதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் ஆடுது? ஆர்டர் பெருசு அதான் ஆடுது. டேய் அந்த சீரியல் எடுத்து பத்த வச்சா நம்பிடுதாடியே. துக்க விடுதாண்டா. மயில்ச்சி எடுத்து போட்டுக்கிருக்க ஒருத்தே. இங்க பாரு, நீங்க வேணா நம்பாம இருக்கலாம், முதலாளி நான் நம்புறேன். என்ன ஆட்டம் நட்டு வச்ச? நீங்க கிளம்புறீங்களா? அதான் கொண்டாடா அப்பளத்தை. இன்னும் வாங்க வந்து கேப்பேன். திங்கிறதுலே இரு. தள்ளி இல்லங்க. நின்னுக்கிட்டு சும்மா. டேய் அந்த பன்னீர் பொம்மை எடுத்து போங்கடா. கேள வீட்டுக்கு எதுக்கு? சொன்னா நம்புங்கடா. சடங்கு போடா போடா. கருப்பு தூக்குடா. கொலகார பயலுங்க. சீக்கிரம் வண்டி எடுங்கடா. டேய் ஏ மாப்பிள போன வாட வருது. இந்த வீடு தான் போல இருக்கு. ஏய் விரும்பா நான் சொல்லல ஒரு வேலை காண பாரு. இளவு வீடு தாண்டா அது. ஏய் சும்மா இருக்கியா? அப்பெல்லாம் ஒண்ணும் இருக்காது. வா எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். வீடு பெருசா இருக்கு. அதான் உனக்கு ஒப்பா சொல்லி கேட்க மாட்டேங்குது. நேத்துக்கு தான் பார்த்தேன், இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே. அதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற? பெருசு எப்ப ஆச்சு? காலையில 11 மணிக்கு ஆச்சப்பா. நான் சொல்லல. தாத்தா என்ன வயசு இருக்கும்? 12 வயசு இருக்கும். ரொம்ப சின்ன வயசா இருக்கு மாப்பிள்ள. ஆமாடா. 112 இருக்கு போங்கடா. இது நேற்று எப்படி ஆச்சு? ஏதா போய் கேக்குறாரு கூப்பிட்டவையா. என்னடா இம்புட்டு கோவமா இருக்கு இந்த கேள்வி? தாடா கேட்டேன். கேள்வி இந்த அடி அடிக்குது. டேய் ஓனர் சொன்னது உண்மைதான்டா. அங்க பாருடா. ஏய் மாப்பிள கிளியே அடிச்சிச்சுன்னு இப்பதான் எனக்கு தெரியுதுடா. டேய் நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல, நீ கேக்கல. நானே இன்னைக்குன்னு பார்த்து நான் பவுடர் கூட அடிக்கலடா. இல்லைனாலும். வரலடா. நான் நீ குளிக்க கூட இல்லடா. ஏய் ரெடியா மாப்பிள? சூட். கொண்டா கொண்டா. போன் அடிக்குது கேக்கல. வேலை வேலைக்கு வீட்டுல வந்து தின்னுட்டு இருக்க. அங்க கடையில வர வருமானத்தை எல்லாம் அவங்க தின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி பேங்க் லோனை கட்டுவ? ஐயோ போய் போன் எடு. புடிச்சேன் சாப்பிடுறேன்னு பொறாமப்படுற ஒரே பொண்டாட்டி இவதான். டேய், போடா, போடா, போடா. உள்ளேயெல்லாம் புல் டவுசர்லாம். பூரா வந்துட்டேன், சாப்பிடுங்கடா. ஹலோ சீனு ஆத்தாளுக்கு என்னடா ஆச்சு? நேத்து கூட பார்த்தேன் நல்லா வேலை இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு கூட நல்லாத்தான் இருக்கு. இங்க ஆத்தால ஒருத்தனை தூக்கி போட்டு மிதினா 2 மிதில அவன் செத்தே போவான். இப்ப என்ன அதுக்கு விஷயம் தெரியாது உனக்கு? உன் பயலுக்கு ஆத்தாளுக்கு சீரியஸ் போட மாட்டி கடையை போட்டு போயிட்டாங்கடா. கடைக்கு போட போட்டாங்களா? சீனி இப்படியே போனா அவன் கடையை இழுத்து மூட வேண்டியதான்ப்பா. இப்பயே இழுத்து மூடிட்டா இருக்கு. உன் வேலையை பாரு. டேய் முதலாளிடா. ஏய் சிங்கம் முழிய பார்த்த மாதிரி பயப்படுற. முதலாளி தானே நான் பாத்துக்கிறேன். சாரி முதலாளி. வணக்கம் முதலாளி. வணக்கம். இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. என்னடா எழுதி இருக்கு? சீனி அலங்கார சாமியா பண்றது. டேய் அப்படித்தான் எழுதி இருக்கேன். ஆமா டேய், நான் கேக்குறது கீழே என்ன எழுதி இருக்கு? என்ன எழுதி இருக்கு? மாப்பிள நீ எப்படி சொல்லு? முதலாளியின் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ், அதனால இன்னைக்கு கடை லீவா. டேய் என்னடா இது? டேய் என்ன நீங்களே எழுதிக்கிட்டு அது என்னமோ தடவி தடவி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டேய் நீங்க கூட்ட அடிக்கிறீங்க. ஏன் தலைக்கு சீக்கலி ஆக்குறீங்க? சீனி அது ஏன் சைக்கிள்ப்பா? இது ஏன் இடம்? நீ சைக்கிள் தள்ளி வச்சு காத்தடி. நீங்க தான் சொன்னீங்க அன்னைக்கு மேனேஜ்ட்ட ஆத்தாக்கு உடம்பு இல்லைன்னு. டேய் நான் சொன்னது அன்னைக்கு. யார் வீட்டுல இளவல் தானே? பேசாம கடையை திறந்து வேலையை பார்க்க வேண்டியதானே? போங்க முதலாளி. ஆத்தா மேல ஒரு பாசமே இல்ல. என்னடா சொல்றீங்க? இந்த மாதிரி நேரத்துல கடையை திறந்து வச்சா இருக்கிற பந்தல் எல்லாம் வெளியில போயிடும். திடீர்னு ஆத்தா மண்டைய போட்டு நீங்க சொன்ன மாதிரியே இளவு இருந்துச்சுன்னா ஊர் அளவுக்கெல்லாம் பந்தல் போட்ட சீனி அலங்காரம். நான் ஆத்தா மண்டைய போட்டதுக்கு பந்தல் போடலன்னா ஊர் உங்களை காரி துப்பாதா? அதனாலதான் முன்னாடி லீவ் விட்டான். சின்ன தாயவள் தந்ததாசாவே. கோட்டர் வேண்டாம். கடையை திறங்கடா. இனிமேல் லீவ் என்ன நீங்க சீரியஸ் எழுதி போடுங்க. எங்க அம்மால இழுக்காதீங்க. செய்யறது பிராட், அதுல சென்டிமெண்ட் வேற. இந்த அடுப்பு மணி 3 ஆயிடுச்சுடா. இப்ப போனா தாண்டா பள்ளிக்கூடத்துல யார பார்க்க முடியும். உட்கார பேசாம காலைல பக்கத்துல அந்த என்ன வந்து நம்மள அப்புறம் வாடா மாப்பிள முன்னாடியே போயிட்டு இருக்க. பொத்தி உட்காரா. டேய் மாப்பிள இந்த மாதிரி விஷயத்துல நீ தனியா தாண்டா போகணும். போடா. தனியா எப்படி மாப்பிள போறது? புரிஞ்சுக்கடா.
அந்த பிள்ளைய விளாலப்பட்டி பாரி தனியா கூட்டு போய் கூட்டிக்கு போய் மேட்டை முடிச்சிரு. தோச்சு புரிய தோச்சு. டேய் மாப்பிள போதுப்பா. லெட்டர் குடுறா. லெட்டரா? மாப்ள பயமா இருக்குடா. ஆமா இப்ப பயப்படுங்க. அப்புறம் கல்யாணம் முடிச்சு இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு ஜாலியா கூட்டு போங்க. டேய் போடா மாப்ள. ரொம்ப வைக்கப்படுறேன் மாப்பிள. ரொம்ப வைக்கப்படாத போ. அங்க போய் வைக்கப்படுங்க. நானே போய்க்கிறேன் விடுடா. மாப்பிள லெட்டர் கொடுத்து பத்தல போட்டு 4:30 மணி தான் ஆகுது. மாத்தி எழுதிடாத. சரி யோ மாயண்டி, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் ஒட்டி வையா. ஏற்கனவே ஒட்டுல பஞ்சது காசு இல்ல, ஓயாம ஒட்டுவாங்க. மாப்ள யோ மாசம் மாசம் செக்க வாங்கியா. ஆமா செக் கொடுத்துட்டாங்க. மீனாட்சி தாய் வாரத்துல இப்படி 2-3 பெரிய அளவாவது விழுகணும் பாத்துக்க. முழு சேரு கைப்பிடி இல்லாதது ஒரு 140. பந்தல் 30-15 4, 20-15 ஒரு 6. டேய் எல்லாமே புது பந்தல், டேமேஜ் ஆகாம பாத்துக்கறனா. ஆமா சைடு வால் பண்ண. டேய் என்னடா அது அநியாயமா இருக்கு. ஒரு பந்தல 4 பேர் சேர்ந்து சுமந்துட்டு போறீங்க. தோலுக்கு வலிக்க போகுது. சடங்கு விடுனா சர்ரு சர்ன்னு போறது, சாவு விடுனா அப்படியே எரும மாடு நடந்த மாதிரி நடக்கிறது. ஏன் தான் புத்திய கடை கொடுத்துட்டு அலையறாங்களோ. ஐயோ டேய் இதே என்ன சுப்ரீங்க. வேடா ஏண்டா இதே அட இலை வீட்டுல கொண்டு போய் வைப்பாங்க. ஏண்டா இப்படி புத்தி கட்டு போய் அலையறீங்க. இங்க பாருங்கடா, ஒண்ணு செய்யுங்க, வெளியே பந்தல் போட்டுருங்க, நான் உத்தரத்துல தொங்குற எல்லாம் சரியா போகும். சரி எடுத்துட்டு வந்துறேன். எங்க போறீங்க? நீ தானே பந்தல் போட சொன்னியா? இவங்கள விட்டா உண்மையிலே நமக்கு பந்தல் போட்டாலும் போட்டுருவாங்க. டேய் இந்த மாதிரி சம்பளம் வேணுமா வேணாமா? என்ன முதலாளி பெரிய விட்டு இளவுக்கு போறீங்க, எல்லா வேலையும் நீங்க தான் பாக்கணும். ரொக்கமா கொடுப்பாங்க, பக்கத்துல இருந்தே வாங்கிட்டு வாங்க. ஐயோ பேங்க்ல இருந்து வர்றாங்களே. வாங்க சார், வாங்க வாங்க சார், உள்ள வாங்க. லோன் கொடுத்த ஆபீசரை இடிக்கிறீங்களா? 4 மாசமா லோன் கட்டல, எப்படியா கட்டுவா? எங்க சார் பணம் நம்மளை விட்டு போயிருப்பது? அடுப்பு கமான். இந்த வர்றே முதலாளி. ஆபீசர் வந்திருக்காரு. நேரா வேலு கடைக்கு போய் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காடை கௌதரி எல்லாம் வாங்கிட்டோம். அது வந்து சைவ ஹோட்டல். டெய்லி பொங்கல் திக்கிறீங்களா தெரியாதா? கடை கடன் இருக்குமா? ஏத்த கடை முதலாளி வரும்போது இடிக்க சொன்ன மாதிரி போகும்போது ஒரு காட்டு காட்டிக்கவா, ஆள் பாடி ஆயிடுவாரு. ஏதோ நான் சொன்ன மாதிரி இருக்கு. போடா சொன்ன மறந்துட்டீங்க. கொடுக்க பயக விளையாட்டு பயக. இப்ப சைவம்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, மசால் தோசை, செட் தோசை. ஏன்னா பந்த கடை வச்சிருக்கியா இல்ல ஹோட்டல் கடை வச்சிருக்கியா? நீ பாட்டுக்கு சர்வருமே அடிக்கிட்டே போற. லோனை கட்டியா கட்ட மாட்டியா? ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? அங்க பாருங்க பெரிய ஆர்டர் கிடைச்சு சாயந்தரம் வாங்க, 4 மாசம் டீவையும் சேர்த்து கட்டிடுறேன். ஒரு சின்ன பிரச்சனை, வண்டிக்கு டீசல் போடணும், ஒரு 300 ரூபாய் இருக்கு. நம்ம பணம் கேட்டா மட்டும் ஏன் தான் பறந்துடுறாங்க. பஞ்சர் ஒட்டி ஒட்டி வீங்கி போயிட்டான். அவன் காத்தடிச்சு அடிச்சு தூண்டி போயிட்டான். ரொம்ப கஷ்டம்டா. துண்டு பாப்பா, டியூப்பை தேய்க்கிறேன்னு வயிற்றுல கித்துல தேய்ச்சிடாதரா. என்னமோ டென்ஷனா பேசிக்கிந்தியே, என்ன விஷயம்? பக்கத்து ஊர்ல கலவரமாம்பா. ஊர்னா அது ஊருடா. மல்லு கட்டி உருண்டா கூட எப்படி 20 உசுறு போயிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் பந்தல் போட்டேன்னு வச்சுக்க, பேங்க் கடனை பூரா அடைச்சிருவேன். என் பொண்டாட்டி நகையை கொஞ்சம் அடை வச்சிருக்கேன், அதையும் திருப்பி கொடுத்துலாம். சரி எந்த ஊர்ல பிரச்சனை? நம்ம பணங்காடியிலப்பா. பணங்காடியில யாரு வீட்டுல? நம்ம எக்ஸ்எம்எல்ஏ வீரசிங் இருக்காருல்ல, அவர் வீட்டுல. அட பாவிகளா, அவன் வீட்டு இளவுக்கு தானே பந்தல் போடுறதுக்கு எல்லா சாமானையும் அனுப்பிச்சு வச்சு. என்ன இவ்வளவு தூரம் பம்புறாங்க, என்ன ஆயிருக்குமோ? யோ சீனி, சாயங்காலம் வந்து பணம் தரேன்னு சொன்னியா? எங்கயா? சாயந்தரம் வந்துருச்சு சார், பணம் அந்த வந்துகிட்டே இருக்கு சார். முதல்ல குடும்பம் அவ்வளவு கண்ணியம். பரவாயில்லையா, பணத்தை பத்திரமா கொண்டு வந்திருக்காங்க. என்னடா இது? பந்தல் முதலாளி. அப்ப இது என்ன சைடு வாலா? இது என்ன கம்பா? சேர்ல எங்கடா? சேர் மட்டும் வண்டியில 2-3 கிடக்கு முதலாளி. 2-3 கிடக்கா? வண்டி நிறைய அள்ளிட்டு போயிட்டு பத்தி எறியடா. அணைச்சுதான் முதலாளி கொண்டு வந்திருக்கான். அப்ப ஏன் லோனு? சார் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் சார். சார் எரிஞ்சதெல்லாம் என் பந்தல் இல்ல, என் உசுறு. இப்படியே டவுன் பஸ் பிடிச்சி ராமேஸ்வரத்துல போய் அதெல்லாம் கரைக்கணும். அதுக்கு ஒரு 500 ரூபாய் லோன் கொடுத்தீங்கன்னா. முதலாளி நல்லா மந்திரம் கத்து வச்சிருக்கீங்க, பணம் கிடையாது ஓடி போயிடாங்க.
என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வண்டி நிறைய சாமான கொண்டு போயிட்டு பேப்பர்ல சாம்பலை கொண்டு வந்து முதலாளி. உங்களை கொன்னே விடுவேன். என்னடா என்ன திருப்பி தரப்போறீங்களா? முதலாளி இந்த மாசம் சம்பளம் சம்பளமா? மாப்பிள எப்படி நம்ம வந்துறான் நல்ல வேலை பண்ண தப்பிச்சோண்டா மாப்பிள.